அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வணக்கம். சோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, உங்கள் கணவர் எப்படி எல்லாம் உங்கள் வீட்டோடு ஒட்டணும்னு நீங்க நினைக்கிறீங்க, அவர் ஒட்ட மாட்டேங்கிறார். நான் ஒன் டே ரொட்டீன் எப்படி இருக்கணும்னு சொல்றேன். உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்ல போறேன். நீ தைரியமா சொல்ற என் தங்கம். காலையில எந்திரிச்சோடனே காஃபி குடுக்குறாங்கன்னா நீங்க சாப்பிட்டீங்களா அத்தை, மாமா நீங்க சாப்பிட்டீங்களா? சரி டீ சாப்பிடல. வேணாம்டா. இல்ல நீ சாப்பிடுற. வேணாம்டா, சாப்பிட போற நேரத்துல டீ எதுக்குடா? இந்த பாரு அப்ப சாப்பாடு சாப்பிடு. அப்புறம் டிஃபனுக்கு இட்லி பண்ணுங்க அத்தை, பொங்கல் பண்ணுங்க அத்தை, மத்தியானத்துக்கு ஒரு சிக்கன் செஞ்சு கொடுங்க. மத்தியானம் என்ன சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு போ. மதியமா நல்ல கறி குழம்பா செஞ்சு வைமா, தலைகறியும் நல்லி எலும்பு சொல்லுமா. அவங்க செஞ்சு கொடுத்தாங்கன்னா நல்லா செஞ்சிருக்கீங்க அத்தை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு சின்ன கமெண்ட். வர வர சமையல் டெவலப் ஆயிட்டே போகுது. இந்த குழம்பு வச்ச கைக்கு வைரத்துல காப்பே செஞ்சு போடலாம். சாயந்தரம் ஆச்சு அப்படின்னா பஜ்ஜி சாப்பிடலாமா, எங்கேயாவது படத்துக்கு போயிட்டு வரோம் அப்படின்னா டின்னர் அப்படியே வெளியே சாப்பிட்டுட்டு. என்னடா இவன் தோத்துக்கு செத்தவனா இருப்பானோ? எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது, வாயில கடிச்சு விட நாதா. இது வந்து ஒரு நாள், முதல் நாள். இரண்டாவது நாள் வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? மறுநாள் காலையில அதே மாதிரி, அத்தை காபி சூப்பர், மாமா. Really tough, my brother. I completely understand your situation. சார், அத்தை மாமான்னு கூப்பிடணும்னு ஆசை சார். இது வரைக்கும் அவர் கூப்பிட்டதே கிடையாது. ஏன்னு? ஏன்? எதுக்காக? அப்புறம் ஃபோன் பண்ணாலும் எதுக்காவது சொல்லுவாங்க, பொங்கலுக்கு வாங்க, தீபாவளிக்கு வாங்க. நான் வந்துடுறேன் சொல்லிட்டு அடுத்து இது எதுவுமே பேச மாட்டாங்க, அப்படியே கொடுத்துருவாங்க. என்னங்க அப்பா பேசுறாரு, உங்க அப்பாட்ட எல்லாம் நல்லா பேச முடியாதுங்க. எங்க அப்பா இல்லாம உன் அப்பா ஏன் மாமான்னு சொல்ல மாட்டீங்களா? நீங்க எங்க அப்பா அப்பான்னு சொல்லுவீங்களா? ஃபோன் பண்ணாங்களான்னு கேட்பேன். தீபாவளிக்கு ஒரு நாள் முன்னாடி ஃபோன் பண்ணாங்களா, கூப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்பேன். இல்ல கூப்பிடலையே, கூப்பிடலன்னா நான் வரமாட்டேன். நான் வந்து கல்யாணத்துக்கு வரமாட்டேன், என்னை யாரும் தேடாதீங்க, நான் அன்னைக்கு வந்து ஊருக்கு போறேன், நான் வரல, நான் கல்யாணத்துக்கு வரல, நான் வரமாட்டேன், போயிட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் பொங்கலுக்கு தீபாவளிக்கு கூப்பிடுவாங்க, அதே மாதிரி நம்ம அப்படியே ஒரு மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தா 10 வருஷம் நம்மள ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க. அப்படி ஒண்ணும் வற்புறுத்தி சமாதானப்படுத்தி இவர் வந்து கிழிக்க வேணாம், இங்க இருந்து இருக்கிற பஞ்சாயத்தை பாக்கட்டும். அவங்க மதிப்புனா கொடுக்கதான் செய்யறாங்க, இருந்தாலும் நம்ம ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு வச்சுக்கலாம், குறைஞ்சிடக்கூடாதுன்னு அந்த மெயின்டெனன்ஸ் மட்டும் படுத்திக்கிறேன். சூனாப்பானா, சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா, இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. ஆமா, எங்க வீட்டுல இப்ப தீபாவளினா மாப்பிள்ளை வராங்கன்னா அவங்க சிக்கன் மட்டன் எல்லாம் செய்வாங்க. ஆனா எங்க வீட்டுல எங்க அம்மா வீட்டுல வந்து செவ்வாய்க்கிழமை செய்ய மாட்டாங்க, வெள்ளிக்கிழமை செய்ய மாட்டாங்க, வியாழக்கிழமை செய்ய மாட்டாங்க, சனிக்கிழமையும் செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு திங்கக்கிழமைடா, திங்கக்கிழமை திருப்பரங்குன்ற முருகனுக்கு உகந்த நாள், அதனால இன்னைக்கு சாப்பிடக்கூடாது நான்வெஜ். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைடா, மாரியம்மனுக்கு உகந்த நாள். எப்படியும் நம்மளுக்கு தீபாவளிக்கு அங்க போனாதான் கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும், நம்மள நல்லா கவனிப்பாங்க. அவருக்குன்னு இருக்க ஒரே இடம் மாமியார் வீடு தான். பெரியாடா நீ, டேய் பெரியாடா, அதிர்ஷ்டக்காரன், பொழிச்சுக்கவே போ, எங்க போனாலும் பொழிச்சுக்கவே. சார், ஒரு மேரேஜ்னா கூட சார் நான் சொல்லிட்டே இருக்கணும், இல்லனா அது அப்படியே டீல்ல விட்டுருவாங்க. இது வரைக்கும் நடந்ததெல்லாம் மறந்துட்டான். இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருந்த வினோதமான கேஸ் இவன் தான், மெமரி லாஸ் பேஷண்ட். அவர் நல்ல லீவு போடலாம், எல்லாம் அவங்க கவனிப்பாங்க. ஆனா எனக்கு ஞாபகம் இருக்கான், நம்ம மறந்த மாதிரியே வச்சிருக்கியா, எப்படி என்ன கூப்பிட்டோம், அப்பதான் நம்ம போனோம். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. பத்திரிக்கை வந்த அன்னைக்கு அண்ணன் லீவ் போட்டாச்சு, ஆனா நீங்க 10 தடவை சொல்லணும். ஆமா, சொல்லணும், அதான் மெயின், அதான் மரியாதை. இத்தனை நாளா மூடி கடந்த என் அறிவு கண்ண எக்கு தப்ப திறந்துட்டீங்க சார். இந்த செகண்ட்ல இருந்து நான் உங்க ஃபேன் சார். இந்த மேனேஜ்மெண்ட் நீங்க எத்தனை வருஷமா மேனேஜ் பண்றீங்க? 10 வருஷம் ஆச்சு சார். 10 வருஷம் கரெக்டா பண்ணிட்டு இருக்கேன். இல்லைனா ஒரே வீட்ல 15 வருஷமா இருந்துகிட்டு அந்த குடும்பத்தை ஏமாத்திக்கிட்டு தின்னுக்கிட்டு வாழ முடியுமா? அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். இன்னும் 10 வருஷம் ஆனாலும் இதேதான் கரெக்டா பண்ணிட்டு இருக்கேன். 10 வருஷமா புது மாப்பிள்ளையாவே இருக்காரு, அடுத்த 10 வருஷமா ஒரு புது மாப்பிள்ளையா இருக்கிறதுக்கான எல்லா வேலையும் ரெடி. கிங்கினே நீங்க, நாங்க இன்னைக்கு தொழில் கத்துக்க போறோமோ? சீக்கிரம் கத்துறடா, சீக்கிரம் போய் வாங்க. ஓடு. இந்த டெக்னிக்லாம் தெரியாம ஒரு இன்னசென்ட் பாயா வளர்ந்துட்டேனே நான். சூதுவா தெரியாம வளர்ந்துட்டேன், என்ன பண்ண சொல்றீங்க? சூதுவாது தெரியாதா? அப்படிலாம் இருக்காதயா, ஏமாத்தி விடுவாங்க. ஒரு 10 டைம்ஸ் கூப்பிட்டாதான் வருவாரு, அது வரைக்கும் அவர் போய் படுத்துருவாரு சார். எந்திரிச்சு வரவே மாட்டாரு, தூங்குற மாதிரியே படுத்து தான் இருப்பாங்க. தூங்குறானா? 7 மணிக்கு அப்படி இல்லடா உனக்கு. டக்குன்னு கூப்பிட்டோன்னே வந்துட்டா நம்மளுக்கு அந்த இது அந்த ஓப்பனிங் வந்து கிடைக்க மாட்டேங்குது. அதனால செய்க
அவங்க வீட்டு ஆளுங்க வந்தாங்கன்னா வாங்க 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 அந்த ஹேபிட் இருக்கும். ஏய் வாடா வாடா மச்சான் குழந்தைக்கு பிறந்தாலே ஃபேமிலியோட மறக்காம வந்துடணும். கண்டிப்பா நான் எப்படி அதே எங்க வீட்டு சைடுல இருந்து யாராவது வந்தாங்கன்னா அந்த வாங்கங்கிற வார்த்தை கூட வராது, ஆனா சிரிச்சிட்டு வாங்க, அவ்வளவுதான் இருக்கும். விஷயம் தெரியுமா? உங்க வீட்ல இருந்து வந்துட்டு இருக்காங்களாம். உங்க வீட்ல இருந்து சொந்தக்காரங்க வந்துட்டு இருக்காங்களாம். இது வர எங்க அப்பாவை மாமனார்னு வாய் நிறைய கூப்பிட்டு நான் கேட்கல. இங்க பாரு மாப்ள, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. எங்க அம்மாவை மாமின்னு கூப்பிட்டு நான் கேட்கல. எங்க அண்ணனை மச்சான்னு நான் கூப்பிட்டு கேட்கல. என்ன மச்சான் இப்படி பண்றீங்க? தெரியல, அப்படியே பழகிடுச்சுன்னு நினைக்கிறேன். தோணல எனக்கே தோணணும்ல. அப்ப தோண வேண்டியதுதானே? அது எப்படி? அது நடக்கட்டும், அதுவா நடக்கும் ஒரு நாள். எங்க வீட்டுக்காரர் இது வரைக்கும் எங்க அப்பாட்ட பேசினதே இல்லை சார். இது வரைக்கும் கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? 15 வருஷம் ஆகுது. பேசுனதே இல்லனா எதிர்க்க சந்திப்பாங்கல்ல சார். ஒரே வீட்ல தான் இருக்கோம். ஒரே வீட்ல இருக்கீங்களா? ஆனா பேச மாட்டாங்க. நான் நினைச்சா பண்ணலாம் சோ, ஆனா பண்ண மாட்டேன். மாமனார் வீட்டில் ஒரு நாளை கழிப்பதில் என்ன சிரமம்? அதிகப்படியான மரியாதை. அதிகப்படியான மரியாதை. கல்யாணம் பண்ண ஒரு 6 மாசத்துல கொஞ்சம் கிர்ரா இருக்கும். அதுக்கப்புறம் எப்போதுமே அதே மாதிரி மாப்பிளன்னா நமக்கு ஒரு ஷை ஆயிடுது. என்ன என்னடா வெக்கமா இருக்குடா. நான் இங்க இருந்து மதுரைக்கு கூட்டு போனோம். அங்க போய் மதுரையில போய் இறங்கணும்னா நமக்கு டயர்ட்னஸ் ஆகுது. ஒரே குஷ்டமப்பா. குஷ்டமா இது கஷ்டமப்பா. படுத்துனா 2 மணி தான் எழுந்திருப்பேன். 2 மணிக்கு வந்துச்சு. அப்பதான் நான் பல்ல வலிக்கிட்டு இது பண்ணுவேன். குளிச்சு கிழிச்சு தம்பி சாப்பிடுறீங்களா? மாப்பிள்ளை சாப்பிட்டாரம்மா? சாப்பிட்ட பாருங்க வீட்ல மாப்பிள்ளை சாப்பிடுங்க. சாப்பிடுங்க மாப்பிள்ள, இந்த இருங்க நான் எடுத்து வைக்கிறேன் வாங்க. வந்து கேட்கும்போது அதே மாதிரி தான் சொல்லுவேன். கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு வந்திருக்கேங்க, கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் கழிச்சு வந்து சாப்பிட்றேங்க அப்படின்னுவேன். எனக்கு வேணாப்பா. வாடா எனக்கு வேணாம். வாடா தேரிக்க. வாடா சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. உங்க இஷ்டத்துக்கு என்னால சாப்பிட முடியாது. இந்த அப்புறம் சாப்பிட்றேன் மத்தியானம் அவருக்கு மட்டன் குழம்பு ஏதோ ஒன்று பண்ணி வச்சிருக்க போறாங்க, அதையும் லேட்டா தான் சாப்பிடுவாரு. இந்த மாதிரி பண்றது எவ்வளவு எரிச்சலா இருக்கும். அவங்க சாப்பிடலன்னு அது புலம்பிட்டே இருப்பாங்க. எங்க அப்பா ஒரு பக்கம் புலம்புவாரு, அவங்க எங்க அம்மா ஒரு பக்கம் புலம்புவாங்க. போன இடத்துல நம்மளும் அம்மா அப்பா கூட என்ஜாய் பண்ணி பேச முடியும். இருக்க முடியாது. எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது. என் கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கேன். ஆனா உங்களுக்காக 4 பேர் புலம்புறது, மாப்பிள்ள சாப்பிட்டாரா கேட்கறது இருக்குல்ல, அது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். இதெல்லாம் நடக்குமா நினைச்சேனே, நடந்துருச்சு. மகிழ்ச்சியா தான் சார், மகிழ்ச்சியா தான் இருக்கு. அப்ப நீங்க தூங்கல. நான் இப்ப ஒரு கேள்வியாவே இதை நான் வைக்கிறேன். ஏன் மாமனார் வீட்டோடு ஒட்டுவது இல்லை? அப்படி கேளு. 3 வருஷம் ஆச்சு மேரேஜ் ஆகி. இது வரைக்கும் ஃபோன் பண்ணா கூட அவங்க கிட்ட தான் பேசுவாங்க, என்கிட்ட ஒன்றும் பெருசா காட்டுறதுல. சோ அதனால நானும் அப்படியே பழகிட்டேன். சரி அப்படியே ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி போயிடலாம். இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். பேச்சாத்தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, மாப்பிள்ள ரொம்ப படிச்சவரு, நீங்க எவ்வளவு நல்லவரு. நம்ம ஏதாவது அவரோட இதுக்கு பேசிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஏதாவது நினைச்சுப்பாரோ, நம்ம பொண்ணு அங்க சந்தோஷமா இருக்கணும், அது அவருக்கு அது மட்டும் தான். மாப்பிள என் மணிமேகலை கண்ணில இருந்து கடுகளவு கண்ணீர் வந்தால் சரி, அதுவும் சாவுக்காகத்தான் வரணும், தவிர அவ வாழ்க்கையில வரப்பா. லாஸ்ட் மந்த் வந்து ஒரு மாமனாரோட அப்பா இறந்துட்டாரு. அதுக்கு பணம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை எல்லாம் வந்துச்சு. அது என்கிட்ட கூட கேட்கலாம். யார்கிட்ட கேக்குற? அண்ணன் தானே கேக்குற. இப்ப எனக்கு அவங்க கிட்ட மட்டும் தான் கேட்பாரு. அப்ப நான் எதுக்கு அந்த இடத்துல போய் இன்வால்வ் ஆயிட்டு இருக்கணும்? அப்ப அவங்க பேசுமா, அவங்களே பேசிட்டு போட்டோம். என்னை கண்டுக்கிறது இல்லையா, அவாய்ட் பண்றாங்களா? நானும் அதை பத்தி கவலைப்படுறது இல்லை. அது எப்படி பணத்தை உங்கள்கிட்ட அவர் கேட்பாரு? அவங்களுக்கு ஒரு பண உதவி தேவைப்படுதுன்னா மாப்பிள்ளை எல்லாம் கூப்பிட்டு கேட்க மாட்டாங்க, மகள்கிட்ட தான் கேட்பாங்க. அதான் நாகரிகம், அதான் சரியும் கூட. மரியாதை வச்சிருக்கேன் நானு. பொண்ணுகிட்ட பேசிக்கிறேன். அதான் பொண்ணுகிட்ட பேசிக்க. ஏன் மாப்பிள்ளை கிட்ட பேசினா ஆகாதா? இல்ல அது நல்லா இருக்கு. பேசுங்க. அது ஐயோ பேசுங்க சார், பரவாயில்ல. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய் நேயர்களே, இவ்வளவு நேரம் இது ஒரு முக்கியமான பேட்டியை பார்த்தா, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லைன்னா இந்த மாதிரி புது ஆளுங்களை கூட்டு வந்து சப்ஸ்கிரைப் கேட்போம்.